இயேசுவில் அன்புக்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நாளைய மறுதினம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி முதல் நாம் நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கையினுடைய மிக முக்கியமான திருவழிபாட்டு காலத்திற்குள் நாம் நுழைகிறோம். தவ காலத்திற்குள் நுழைகிறோம். வருகின்ற 5ஆம் தேதி புதன்கிழமை திருநீற்று புதன் காலை 6:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் பங்கு ஆலயத்தில் திருப்பலிகள் நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 6 மணிக்கு திருச்செபம் மாலையும் அதனைத் தொடர்ந்து திருச்சிலுவை பாதையும் திருப்பலியும் நடைபெறும். தவக்காலம் முழுவதும் வெள்ளிக்கிழமைகளில் திருச்சிலுவை பாதையை ஒருங்கிணைப்போர் குறித்த தகவல், தவக்காலத்தினுடைய ஞாயிறு வழிபாடுகளை ஒருங்கிணைப்போர் குறித்த தகவல் அனைத்தும் நம்முடைய பங்கு வளாகத்தில் பதாகைகளாக நாம் வைத்திருக்கிறோம். நம்முடைய பங்கினுடைய முகநூல் பகுதியிலும் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இறை மக்கள், அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் செய்தி பரவலாக்கம் செய்து இந்த புண்ணிய காலத்தில் இறை மக்கள் வழிபாடுகளில் பங்கேற்க உதவிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆண்டவரிடம் திரும்பி வர காலம் தாழ்த்தாதே என்கிறது சீராக்கின் ஞான புத்தகம். தவக்காலம் நம்மை முழுவதுமாய் மாற்றிக்கொண்டு கடவுளிடம் திரும்பி வருகிற காலம். காலம் தாழ்த்தாமல் வர நமக்கான அழைப்பு தரப்படுகிறது. எனவே தவக்காலத்தினுடைய மிக முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தவக்கால தியானம் இந்த வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நமது மறைமாவட்டத்தினுடைய மேய்ப்பு பணி நிலைய இயக்குனர் அருள்முனைவர் ஏசு அந்தோணி அவர்கள் இந்த தவக்கால தியானத்தை நமக்கு வழங்குகின்றார். வெள்ளிக்கிழமை திருச்சிலுவை பாதை சிந்தனையும் தியான சிந்தனையும் திருப்பலியையும் தலைமையேற்று நமக்கு வழி நடத்தி கொடுப்பார். சனிக்கிழமை மாலை திருச்செப மாலை, அதனைத் தொடர்ந்து திருப்பலி தியான சிந்தனை நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணிக்கு வழக்கம் போல் ஆங்கில திருப்பலி நடைபெறும். அதன் பிறகான எந்த திருப்பலிகளும் நடைபெறாது. மாறாக 8 மணி முதல் 12:30 மணி வரை தியானம் நடைபெறும். அதன் பிறகு மதிய உணவு இடைவேளை. மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு ஒப்புரவாளர் சாதனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 10க்கும் அதிகமான குருக்களை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே அன்புக்கினியவர்களே, பங்கு மக்கள் இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி ஒரு நல்ல தயாரிப்போடு தவ காலத்திற்குள் நுழையவும் நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கையின் மறைபொருள்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன்.